என்றால் உன்னை பின்பற்றி இருப்போம், இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும், அதை ஒத்துக்கிறோம். நீர் இறை தூதர் இல்லை, உமக்கு வகை வருது நாங்க ஒத்துக்கல, அல்லாஹ் சட்டம் உனக்கு வருது நாங்க ஒத்துக்கல, அல்லாஹ் ஒத்துக்கிட்டோம். அல்லாஹ் உன்னை தூதராகனா நாங்க ஒத்துக்கல. என்ன ஒரு லாஜிக் பேசணும் தெரியுதா உங்களுக்கு? நீர் தான் இறை தூதர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். என்ன செய்யணும்? அப்துல்லாவுடைய மகன் போடு அடிச்சுட்டாங்க. அவன் சொல்றது சரிதான். ஒப்பந்தம் என்றால் இருதரப்பு ஒத்துக்கொண்டதா அதில் இருக்கணும். மின் முகமது பின் அப்துல்லான்னு போட்டுட்டால ரசூலுல்லாஹ். எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறோமோ இருதரப்பு ஒத்துக்கொண்டதை போடுவதுதான் நியாயம். அதை ஒத்துக்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப யோசிச்சு பாருங்க, மக்கா காவிர்கள் இறை தூதரை ஒத்துக்கொள்ள வேண்டும், ஆனால் நீர் இறை தூதர் இல்லை. நம்ம மக்கள் முகம்மதை இறை தூதர் ஒத்துக்கிட்டான், ரசூலுல்லாஹ் பின்பற்ற மாட்டாங்க. அவன் இறை தூதரை பின்பற்றுவோம், நீர் இறை தூதரை இல்லைன்னா 200 கோடி முஸ்லிம்களை ஒத்துக்கிட்டான் முகமது ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லா ஜமாத்லயும் உலகத்துல எல்லா பள்ளியும் 1000 பிரிவு இருக்கட்டும், இதை ஒத்துக்கிட்டான். முகமது ரசூலுல்லாஹ்னு ஒத்துக்கிட்டிய, அவரை பின்பற்றதுக்கு என்னடா கஷ்டம்? அவர் சொல்ல கேட்கறது கஷ்டமா? அவர் பின்னால போறது கஷ்டமா? இதை விளங்கல பாருங்க. அப்ப அவன் பாதியை ஒத்துக்கிட்டான், இவன் பாதியை ஒத்துக்கிட்டான். அவன் இறை தூதரை பின்பற்றணும் ஒத்துக்கிட்டு ரசூலா இறை தூதர் இல்லைன்னா, இவன் ரசூல்லா இறை தூதர் சொல்லி ரசூலா பின்பற்ற மாட்டாங்க. கேட்டான், சாபியை பின்பற்றணும், ஹனபியை பின்பற்றணும், சலபி. இப்ப சலபின்னு ஒரு குரூப் இருக்காமா, அது ஒரு வேடிக்கை. எனக்கு ரொம்ப ஹம்பக்குமாங்கல்ல, ஒரு மாயை, ஒரு பைத்தியக்காரத்தனம். சஹாபாக்களை பின்பற்றுதல் ஒண்ணு, சஹாபாக்கள் இஸ்லாத்தை புரிந்தது போல புரிந்து கொள்வது ஒண்ணு. ரெண்டுமே தப்பு.